வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லவ் டு லிவ். என்னன்னா அவன் திடீர்னு ஹார்ட் ஷேப்பெல்லாம் வச்சு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்ம சேனல் பேரே லவ் டு லிவ் தான். ஆனால் வேலண்டைன்ஸ் டேட்டுக்காக வீடியோ போடாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? அன்பிலார் எல்லாம் தமர்க்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ற மாதிரி அன்பில்லாதவங்க எல்லா பொருளையும் எனக்குன்னே வச்சுக்குவாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க எல்லா பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் உங்கள் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாரோட லவ்வும் உங்களுக்கு வரும். ஸோ லவ் டு லிவ். வேலண்டைன்ஸ் டேனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹார்ட்டும் ரோஸும் தானே. இப்போ நம்ம எப்படி ரோஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரியல் ரோஸ் பார்த்துருப்பீங்க, ஃபாண்டட்டில் ரோஸ் பார்த்துருப்பீங்க, கிளாத்தில் ரோஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை பேப்பரில் கூட ரோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே பார்க்காத ரோஸை எங்கள் அம்மா செஞ்சு காட்ட போகிறாங்க. இதை நம்ம சப்பாத்தி ரோஸுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை ரோஸ் சப்பாத்தின்னு வச்சுக்கலாம். இது ஒரு மாதிரி க்ரியேட்டிவாகவும் இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும். சரி, இதெல்லாம் விடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம் ரோஸோட பேஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் மைதா மாவு வேணுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு போடுறதுக்காக உப்பு, கொஞ்சம் பவுடர் சுகர் வச்சுருக்கேன். அப்புறம் இதையெல்லாம் சளிச்சுக்கிறதுக்காக ஒரு சல்லடை, அப்புறம் ஒரு ஸ்பூன், சளிச்சு போடுறதுக்காக ஒரு பவுல், கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணுங்கிறதுக்காக சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன தவிடு இருந்தால் கூட நம்மளுக்கு ஷேப் வராது, நல்லா ஷேப் வராது. ஸோ அதை நல்லா ஃபைன் பவுடரை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி நம்ம கோதுமை மாவை சலிச்சு எடுக்கும்போதே கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும், கோதுமை மாவு எவ்வளோ ஸ்பூன் எடுத்துருக்கோமோ, இப்போ கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகரும் சேர்த்து மொத்தமாக நம்ம இந்த சல்லடையிலேயே போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு குறையாக இருந்ததுன்னா நல்லா வராது ஷேப். அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கோதுமை மாவை சலித்து நல்லா ஃபைன் பவுடராக எடுத்தாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வாட்டரை சேர்த்து நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக, எக்ஸ்ட்ரா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், தின்னாக கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ சாஃப்டான டவ் கிடச்சிருச்சு. நம்ம 2 விதமாக ரோஸோட பேஸை செய்யலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எந்த டூல்ஸுமே ஸ்பெஷலாக யூஸ் பண்ணாமல் வெறும் நம்ம கையாலேயே ரோஸ் செய்கிறது. இன்னொன்று ஒரு சில சிம்பிள் டூல்ஸை யூஸ் பண்ணி செய்யாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதை கையில் நல்லா உருட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ரோஸோட பட், அதாவது உள்ளே இருக்கிற போர்ஷன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது ரோஸோட பெட்டல் செய்கிறதுக்காக இன்னும் நிறைய குட்டி குட்டி பால்ஸை நம்ம எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம். அப்படி உருட்டின பாலை நம்ம பெட்டல் ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்பூனில் அந்த பாலை வச்சு சுற்றி வர நல்லா நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல தின்னான ஃப்ளாட்டான ஒரு பெட்டலோட ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியே எல்லா பால்ஸையும் தட்டி பெட்டல்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இதை நம்ம சாப்பிட போகிறது இல்லை, அழகாக இருக்கிறதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் கலர்ஃபுல் க்ளேஸ் கூட யூஸ் பண்ணலாம். இனி நம்மளுக்கு கிடைச்ச பெட்டல்ஸை எப்படி இந்த ரோஸோட பட்டில் ஜாயின் பண்ணி அந்த ரோஸ் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம்னு பாருங்கள். ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்து
இப்படி பட்டை சுற்றி வைக்கணும். வைக்கும்போது வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வைக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பெட்டலோட 1/3 அப்படிங்கிற அந்த போர்ஷன்லேருந்து தான் அடுத்த பெட்டலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எப்படி நார்மல் ரோஸில் வந்து லேயராக வந்து பெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டினியூஸாக வச்சோம்னா அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ வந்து ஒரு பெட்டல் முடிகிற ஓரத்தில் 1/3 ஆஃப் த போர்ஷனில் வந்து இன்னொரு பெட்டல் நம்ம ஜாயின் பண்ணி வைக்கணும். ஒன்றும் இல்லை, அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வந்து ஒட்டிக்கும். அப்படி உங்களுக்கு ஒட்டலை, உங்கள் மாவு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி தொட்டு கூட ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு பெட்டலும் நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த பெட்டலோட எண்டை வந்து மேல் பகுதியை லைட்டாக கர்வ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அழகாக அந்த ரோஸோட ஷேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரோஸ் வேணுமோ அவ்வளோ பெட்டல்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் செஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் ரோஸ் வந்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய பெட்டல்ஸ் சேர்த்து இன்னும் எவ்வளோ பெரிய ரோஸாக வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லை பெட்டல்ஸை கம்மி பண்ணி சின்ன ரோஸாக வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் யாருக்காவது கையில் கொடுக்க போகிறீங்கன்னா ஏதோ ஸ்கியூ ஸ்டிக்கை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி பின்னாடி ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி கேக்கில் இப்படி குத்தி வைக்கிறதுக்காக இந்த டூத் பிக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் மெத்தடு சிம்பிள் டூல்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டவ், அதை உருட்டுறதுக்கு, இன்னொன்று வந்து சிம்பிளான சிசர், அப்புறம் ஒரு கத்தி. இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ஷேப் வரைஞ்சிருக்க பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு கர்வு, அதிலிருந்து மேலே வந்து ஒரு 4 கர்வ்ஸ் போட்டிருக்கேன். எண்டில் வந்து இன்னொரு கர்வ் போட்டு கீழே வந்து மேலே இருக்கிற 2 கர்வுக்கு நடுவில் வர மாதிரி ஒரு கர்வ் அப்படியே பேரலாக போட்டு கீழே ஒரு 3 கர்வ் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு ஷேப். இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஸ்டென்சில்ஸ் கூட கிடைக்கிது. ஸ்டென்சில்ஸு வாங்கி தான் ஆகணுங்கிறது இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பரில் இந்த ஷேப்பை கட் பண்ணி கூட நம்ம ரோஸ் ஷேப் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்கிற இந்த 2 மெத்தட்லேயுமே வந்து நம்ம ரோஸோட பேஸ் தான் செய்கிறாங்க. இதில் இந்த பேஸை வச்சுக்கிட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வேணாலும் நம்ம அந்த ரோஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வந்து ராவாக இருக்கிற இந்த டவ்வை வந்து எடிபிளாக மாற்றுறதுக்காக நான் வந்து ஒரு 2 மெத்தட்ஸ் சொல்கிறேங்க பின்னாடி. அப்படி வந்து அது எடிபிளாக மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு மில்க் சாக்லேட்டோட டிப்பில் வந்து இந்த ரோஸை டிப் பண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்ணோம்னா ஒரு மில்க் சாக்லேட் ரோஸ் கிடைக்கும். அப்படி டிப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒயிட் சாக்லேட்டில் வந்து நார்மலாகவே வந்து ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணி, ரெட் கலர் ஃபுட் கலரை ஆட் பண்ணி நேச்சுரலாக ரெட் கலர் ரோஸ் மாதிரியே வந்து பண்ணி கொடுக்கலாம். அதில் டிப் பண்ணி எடுத்து அந்த மாதிரி நிறையா இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கேமராமேன் வந்து நம்ம ஹீரோ சார் தாங்க. அதனால் கொஞ்சம் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறோம், அதனால் பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டவ்வை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். அந்த ஷேப்பை வைக்கிற மாதிரி கொஞ்சம் நீளமாக வந்து திரட்டிக்குங்க. அப்போ தான் அந்த சார்ட் பேப்பரை மேலே வச்சு டவ்வை வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம நைஃபால் கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நம்ம நீளமாக திரட்டிட்டோம். இனி அந்த சார்ட் பேப்பரை வந்து இந்த டவ் மேலே வச்சு பொறுமையாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம டவ்வில் அந்த ஷேப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பார்ட்டை வந்து லைட்டாக வந்து நைஃபால் லைட்டாக ஒரு அடையாளம் மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், வரைஞ்சிக்கிட்டால் போதும். எதுக்குன்னா அந்த சென்டரை வச்சு நம்ம வந்து கீழே இருக்கிற பார்ட்டை வந்து மேலே இருக்கிற பார்ட்டு மேலே வச்சு மடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு சென்டர் பொசிஷன் தெரியணுங்கிறதுக்காக தான் லைட்டாக அந்த நைஃப் வச்சு அடையாளம் பண்ணிக்கிட்டோம். இப்போது அதை மெதுவாக ஹாஃபாக வந்து மடிச்சுக்குங்க. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. மேலே இருக்கிற 2 கர்வ்ஸோட சென்டரில் தான் வந்து கீழே இருக்கிற கர்வ் வந்து வரணும். இப்போ வந்து மடித்தாச்சு. இப்போ மெதுவாக ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து நம்ம அதை வந்து ரோல் பண்ணிட்டு வர போகிறோம். ஸ்டார்டிங்கில் ரோல் பண்ணும்போது நல்லா குட்டியாக நெருக்கமாக ரோல் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அது பட் ஷேப்புக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா வந்து நார்மலாக ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா, மெதுவாக ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா ரோஸ் ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரியே அந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸை வந்து மேலே கொஞ்சம் நல்லா வந்து கர்வ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ளாரோட பெட்டல்ஸ் வந்து அழகாக விரிஞ்ச மாதிரி கிடைக்கும். இப்போது 2 மெத்தட்லேயும் ரோஸோட பேஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து எடிபிளாக மாற்றுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரோஸை வந்து நல்ல பாயில்டு வாட்டருக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இது பாயில் ஆகி நம்மளுக்கு எடிபிளாக மாறிடும். அது வந்து கொஞ்சம் நல்ல பாயில்டாக இருக்கணும். கொஞ்சமாக கம்மியாக இருந்தால் கூட மாவு வந்து கரைஞ்சிரும். இல்லை, நல்லா பாயில்டு வாட்டரில் போட்டு எடுக்கணும். அது ரிஸ்கி அப்படிங்கிறதுனால நான் வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம ஒன்றும் இல்லைங்க, சப்பாத்தி ஃபுல்கா என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ நாம் இந்த ரோஸ் சப்பாத்தியை எப்படி சுட போகிறோன்னா, நம்ம ஸ்டவ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து லைட்டாக அப்படியே அந்த ரோஸை மேலாப்படி அந்த ஃப்ளேமில் காட்டி காட்டி எடுக்கணும். ஒரே முட்டுக்காக அந்த ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாமே கருகி போயிடும். அதனால் நல்லா பேக் சைடு ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி சுற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினிங்கன்னா நல்லா வெந்துடும் நம்மளோட ரோஸ் சப்பாத்தி. இப்போது நம்மளோட சப்பாத்தி ரோஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் வந்து என்கிட்ட மில்க் சாக்லேட் காம்பவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற சாக்லேட் சிரப் வந்து அது மேலே வந்து ஊற்றி ஃபுல்லாக வந்து இந்த ரோஸ் மேலே சாக்லேட் சிரப் படுற மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே நார்மல் சுகராக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். இனி இதை வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்தால் கொஞ்சம் நல்லா செட் ஆயிரும். இதோ நம்மளோட டிஐஒய் எடிபிள் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரோஸ் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு யோசிச்சே இருங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்லேயே அதை சொல்லுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பிரஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ்லி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம ஐயோ